ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து நல்லா வாழ்ந்தவன் நல்லா இது பண்ணிட்டு சம்சாரி, நல்ல பணம் இருக்கு, பட் வெறுத்து போச்சு, இதெல்லாம் வேண்டாம், சன்னியாசி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோமணம் அது மட்டும் எடுத்துக்கிட்டு போனான். நல்லா வாழ்ந்தவாச்சின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல, ஐயா நம்ம 2 ஏக்கர் இடம் கொடுக்குறோம், அங்கே இருன்னு சொன்னாங்க. சரி, அவங்க தியானம் பண்ணிட்டு இருக்கா. அந்த கோமணத்தை ஒரு வாட்டி எலி கடிச்சிடுச்சு. ஒரு எலி கடிச்சு அவர்தான் கோமணம், என்ன 2 கோமணம், ஒரு கோமணம் எலி கடிக்கிறது என்ன பண்றது சொல்லும் போது பக்கத்துல சொன்னாங்க, சாமி ஏன் கவலைப்படுறீங்க, ஒரு பூனை கொடுக்குறோம், அந்த பூனையை வளர்த்தா எலி வராது. நல்ல ஐடியா. சரி, பூனை வந்தது. இப்ப அந்த பூனைக்கு வந்து பால் கொடுக்கணும். பாலுக்கு என்ன பண்றது, பக்கத்துல இருக்கிற கிராமத்துல அவங்க 2-4 பேர் 10 நாள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாமி ஒரு நம்ம கிட்ட ஒரு பசு இருக்கு, பால் கொடுக்குற பசுவை, இந்த பசு கொடுக்குறோம், நீங்க வச்சுட்டு நீங்களே பால் கச்செட் பண்ணிக்கங்க. சரிங்க. சோ இவரு தியானம் பண்றதா, பசு பாத்துக்கிறதா, பால் கரைக்கிறதா. அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு ஆளை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து வேலைக்காரனை வச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த வேலைக்காரன் சமையல் போடணும், இது செய்யணும். அது வந்து ரொம்ப பேஜாரு. பக்கத்துல சொன்னாங்க, ஏன் சாமி கஷ்டப்படுறீங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணை நீங்க வச்சுக்கிட்டால, ஐ மீன் வேலை ஆசிரமத்தில் பண்ணி அவரும் வந்து சமைச்சு போடுறான், இது பாத்திரம் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். சரி, நல்ல ஐடியா. சோ அந்த பொண்ணு கொஞ்ச நாள் ஆச்சு. சாமி தப்பா நினைக்க வேண்டாம், காலம் கெட்டு போயிருக்கு, ஒரு பொண்ணு ஆசிரமத்துக்கு தப்பா நினைக்கிறாங்க, வசிஷ்டரே விஸ்வாமித்திரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாரும் தப்பா பேச மாட்டாங்க அப்படிங்கிற கல்யாணமா ஆச்சு. அதுக்கப்புறம் இல்ல, கொஞ்ச நாள் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. அவர் வந்தாரு, சாமி தப்பா நினைச்சுக்க வேண்டாம், அந்த பொண்ணு பத்தியும் தப்பா சொல்றாங்க, மறுபடியும் சொல்றாங்க, உங்களையும் ஒரு மாதிரி சொல்றாங்க, ஒரு குழந்தை பெற்றுக்கணும் சொல்லி ஒரு குழந்தை பெற்றாங்க. சரி, 1 year ஒரு 2 years ஆச்சு. நீங்க ஆசிரமத்தை தள்ளி இருக்கீங்க, ஒரு குழந்தை இருந்தா எப்படி, கூட மாட்டா ஒரு 2-3 குழந்தை இருந்தாதான் அதுக்கு நல்லா இருக்கும் சொல்லி பெரிய சம்சாரம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் தியானம் பண்றது எங்க, மோசம் அடைகிறது எங்க. ஆக தேவைகளை கம்மி பண்ணிக்கிட்டு, ஜனங்க கம்மி பண்ணிக்கிட்டா நம்ம தொழில் எதுக்காக வந்தோம் அது மேல நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்கணும்னு சொல்லி, அண்ட் டெஃபினெட்லி ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல மன நிம்மதி தான் முக்கியம் சொல்றேன். சந்தோஷம்ங்கிறது ஹாப்பினஸ் காட் அப்படி யாரும் சொல்லல, பீஸ் இஸ் காட் சொல்றாங்க. சந்தோஷம் சொல்றது எப்படி வந்துட்டு போறது, பீஸ்ங்கிறது எப்பவுமே நிலையா நிற்கிறது. சோ அந்த பீஸை இங்கதான் நம்ம போகணும். சோ எல்லாருக்கும் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் கிடைக்கணும் சொல்லி ஆண்டவனை வேண்டி வளர்த்த தமிழக மக்கள் வளருக தமிழ்நாடு என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.